Hi, hello friends, welcome back to my channel friends. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ரோப் ஜல்லி போட்டுன்னு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரோப் ஜல்லி வந்து போட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தனை நாள் வந்து நம்ம சரியாக வீடியோ போடுறதில்ல. இப்போ வந்து திருப்பி வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம எப்போவுமே நம்ம பில்டிங் கட்டும்போது அன்றைக்கி வேலை செய்கிறது வீடியோ போட்டுன்னு இருந்தேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வீடியோங்க போடுறதில்ல, ஏன்னா அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை நடக்கலை. அதனால் வந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு மனசு இல்லாதனால போடலை. ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீடியோ பாருங்கள். இன்னும் திருப்பி வந்து டெய்லி என்னென்ன வேலை நடக்குதுன்றதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் பாருங்கள், இது வந்து ரெண்டு மேலே ஒரு ஹெச்டி லைன் போகுது, கீழே வந்து ஒரு கரண்ட்டு லைன் போகுது. இந்த லைன் போடுறதுனால நம்ம வந்து இந்த ஏணிப்படி வந்து கிராஸாக போட்டுன்னு இருக்கிறோம். இன்னும் நமக்கு பில்டிங் பக்கத்தில் இருக்கிறதுனால கரண்ட்டு ரிஸ்க்கு, அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு படிக்கட்டு இந்த ஏணி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிராஸாக போட்டுட்டு வெளியே போட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பார்த்துன்னு இருக்கிறோம். ரோப் ஜல்லி இந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். அதனால் வேறு என்ன பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஜல்லி போடும்போது எதிரிலேயே போட்டோம், அது ஒன்று கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. வந்து கிராஸாக போட வேண்டியதாக இருக்குது. பில்டிங்லேருந்து ஒரு பில்டிங்கு தள்ளி மிஷினை வச்சுட்டு அந்த ஏணிப்படி வந்து கிராஸாக போட்டு அதுலேருந்து லிஃப்ட்டு போயின்னு இருக்குது ஜல்லி. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜல்லி வந்து ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே தான். ஃபர்ஸ்ட் ரோப்பில் வந்து 7 பாண்ட் வந்து ஜல்லி போட்டுருக்காங்க, 6 பாண்ட் வந்து மண் போட்டிருக்காங்க, ஒரு மூட்டை சிமெண்ட்டு. இது வந்து சின்ன பாண்டு தான், பெரிய பாண்டு கிடையாது. பெரிய பாண்டுன்னா 5 பாண்டு போட்டுருவோம், வந்து சின்ன பாண்டு. அதனால் கொஞ்சம் கரெக்டாக போடணும் இல்லையா, அதனால் மிக்சிங் கரெக்டாக இருக்கணும், அதனால் அப்படி போட்டிருக்கோம். 90% வந்து மிக்சிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, கரெக்டாக போகும். அந்த நம்ம ஜல்லி போடுறாங்களா கொத்தவரங்க, அப்போது சிமெண்ட் கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து நீட்டாக வராது, ஜல்லி தட்டும்போதே தெரிஞ்சிடும், அதனால் அவங்க சொல்லிவிடுவாங்க. இப்போ வந்து கரெக்டாக போயின்னு இருக்குது ஜல்லி, எந்த பிரச்சனை இல்லை. மேலே மட்டும் தட்டுன்னு இருக்காங்க, நான் வந்து கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் போயிடுச்சு, ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் தோது பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சுனால நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஆனால் ஒரு லைவ் போட்டுருந்தேன், காலையில் லைவ் போட்டுருந்தாக்கா ஃபோன் ஹீட் ஆகிட்டு லைவ் கட் ஆகிடுச்சு. எதனாலன்னா வெயில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபோனு கட் ஆகிடுது. ஆனால் லைவ் வந்து அப்போ அதுலேயே கட் ஆகி போச்சு. ஃபுல்லாக போடலான்னு பார்த்தேன், போட முடியல. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. இது நம்ம வேலை செய்கிறது மட்டும் கொஞ்சம் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வந்து 1300 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து நம்ம வீடியோ பார்க்கணும், லைக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னா ஒரு 4000 ஹவர் வரணுமா. 4000 ஹவர் வர்றதுக்கு வந்து நமக்கு இன்னும் வந்து 1700 ஹவர்ஸ் வரணும். அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் இந்த இடையில வேறு வீடியோ போடாமல் இருக்கிறதுனால சரியாக ரீச் ஆக மாட்டேன். ஃபஸ்ட்டில் 1000 பேர் 2000 பேர் அப்படி பார்த்துருந்தாங்க, இப்போ அது 10 பேர் 15 பேர் பார்க்குறாங்க. ஏன்னா நான் வீடியோ போடுறதில்லை, அதனால் வந்து அப்படியே கம்மியாகிடுச்சு. திரும்பி நான் டெய்லி போட்டிருந்தேன்னாக்கா நார்மலாக 4 ஆள் ரீச் ஆகும், ஜாஸ்தி ஆள் பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம டைம் சேஞ்ச் ஆகும், நமக்கு டைம் சேர் வர்றது தான் ரொம்ப நல்லது. ஆனால் வீடியோ போடாமல் அப்படியே விட்டு வச்சது ரொம்ப தப்பாகிடுச்சு.
பரவாயில்ல, இனிமேல் திருப்பி நாளைக்கு டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். டெய்லி இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுருவோம். ஒரு நாள் ஷார்ட் போட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடுவேன். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைடில் வந்து இந்த படிக்கட்டோட இடத்துல பலகை அடிச்சுட்டு அதுக்கு மேலே தொட்டி வச்சு அங்கே வந்து போட்டுருக்கோம். ஏன்னா கீழே கரண்ட் இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஃப்ளோர் போடணும்னா கூட சேம் இதே மாதிரி தான் போடணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கரண்ட் இருக்குது, மெயினாக கரண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ போடும்போது ஏதாவது நான் எப்படி பேசணுன்றதை கூட கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை கரெக்டாக நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்கும். இவர் எதுக்கு எந்த தள்ளுறா இருந்தாக்க அந்த ஸ்பாட் லைட் வச்சுருக்காங்க இல்லையா, அது உடஞ்சி போகுதுன்ட்டு உடஞ்சிட்டோம். இல்லைனாக்கா இந்த ஜாயிண்ட்டை நவுந்து போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனாலனா கொஞ்சம் ஜல்லி முன்னாடியே தள்ளி வச்சுக்கிறாரு. காஞ்சி போயிடுச்சுன்னா அந்த பாக்ஸ் உள்ள பால் இறங்காது, ப்ளஸ்ஸு பாக்ஸ் நீட்டாக வரும். அந்த நாளைக்கு ஒயர் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் போட்டுன்னு இருக்கிறாரு. அவர் தான் எலக்ட்ரிஷியனோட ஹெல்ப்பரு. நம்ம எலக்ட்ரிஷியன் இன்னும் வரல. இப்போத்துக்கு ஒரு ஆள் விட்டு போயிட்டுக்கிறாரு. கீழே இங்கே வருது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஒரு லைன் இருக்குது, அது மேலே ஒரு லைன், இதுக்கு மேலே ஒரு லைன் ஜல்லி வந்து இருக்குது பாருங்கள். அரை லோடு வரும். ஒரு லோடு ஜல்லி பண்ணாலும் அரை லோடு மேலே வரும். இந்த ஏணிப்படியில் இப்படி தான் வரும். பார்த்தீங்களா, அந்த தொட்டியில் வந்து உட்காரம். அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ரூப்பில் கொட்டி விட்டுருவாங்க. இது வந்து மட்டமாக தட்டி இது பண்ணுவாங்க, அவ்வளோதான் போடுறாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் தட்டுறாங்க. இந்த கிட்டத்தட்ட பாதிக்கு ஆயிடுச்சு, ரூப் தட்டுறது பாதி ஆயிடுச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஆனால் 2 மணிக்கெல்லாம் போன ரூப் வந்து 2 மணிக்கு முடிச்சிட்டோம். இந்த வாட்டி ரூப் வந்து ஆயிடுச்சு, நம்மளுக்கு எடுத்துகிட்டு 6 மணி ஆகிப்போச்சு. ஏன்னாக்கா நமக்கு வந்த ஆள் சரியில்லை, லேட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து லேட் ஆகிப்போச்சு, 5 மணி ஆச்சு. இவங்க எக்கச்சக்கப்பட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே 7 மணி ஆகிப்போச்சு. அவங்க க்ளீன் பண்ணுறதுக்குள்ள வேறு பாதி தட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்தா ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ஒரு பிட்டு தான் இருக்குது, ஒரு இன்னொரு 20-25 மட்டும் ஓடும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான், பாதிக்கு மேலே ஆயிடுச்சு. இது முடிஞ்சதுன்னா நம்ம வந்து கிளம்பிட்டு தான். என்னன்னாக்க இவங்க பண்ணுறதே லேட் பண்ணிட்டாங்க ரொம்ப. எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, அது கிட்டத்தட்ட 6 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா கீழே ரோட்டில் மண் கொட்டந்து ஜல்லி கில்லி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு 7 மணி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி டைம் ஓடி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மானிட்டேஷன் ஆகணும்ல எனக்கு, அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க நன்றி. வணக்கம்.